Hello friends, hope you are doing great. ஸோ நம்ம இன்னொரு லெவல் 1 கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அப்புறம் இன்புட் வந்து ஒரு அரே. ஸோ இந்த அரே தான் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகே, 1 2 3 1 1 3 அப்படிங்கிற இந்த நம்ஸ் அரேவை தான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் வேரியபிள் வந்து நம்ம 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த ஃபார் லூப் பார்க்கலாம். ஸோ i = 0 to num start length வரைக்கும் இந்த ஃபார் லூப், அவுட்டர் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகுது. அப்புறம் இன்னர் ஃபார் லூப் வந்து உங்களுக்கு j = i+1லேருந்து j <= num start length வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபார் லூப் ரன் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம நம்ஸாவை நம்ஸ் ஆஃப் ஜேவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆன்சர் வேரியபிளை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ பேசிக்கலி வந்து ரெண்டு பேர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ஸ் ஆஃப் 0வுமே 1 தான், நம்ஸ் ஆஃப் 3 ஆல்சோ இஸ் 1. ஓகே, ஸோ பேசிக்கலாக 1,1 அப்படிங்கிறது ஒரு பேர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ வி ஆர் ஜஸ்ட் கவுண்டிங் த பேர். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கோடு வந்து பண்ணுது. நான் அந்த கவுண்ட் பேர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான். ஸோ பேசிக்கலாக இந்த கோடோட ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ when two elements are equal, ஆன்சர் வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ i = 0ல் j = 3ல் வந்து உங்களுக்கு வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ வந்து ஆன்சர் வந்து 1 அப்படின்னு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? அப்புறம் வந்து i = 0ல் j = 4ல் வந்து உங்களுக்கு ஆன்சர் வேரியபிள் வந்து 2 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் i = 3 அண்ட் j = 4ல் வந்து உங்களுக்கு ஆன்சர் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் i = 3 j = 4. ஸோ ரெண்டுமே 1 1 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி i = 2 j = 5. ஓகே, இங்கே தான் ஆன்சர் வந்து 3 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். i = 3 j = 4ல் ஆன்சர் வந்து 4 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ i = 2 j = 5. ஓகே, ஸோ 3 3. ஓகேவா? நம்ஸ் ஆஃப் 2 = nums of 5 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆன்சர் = 3 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் i = 3 j = 4ல் வந்து ஆன்சர் வந்து 4 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கோடோட ஒர்க்கிங். ஓகே, சிம்பிளான கோடு தான் இது. ஓகேவா? ஸோ அப்புறம் நம்ம அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கடைசியில் 4 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம 4 வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், அவுட்புட் வந்து 4. ஓகே, thank you so much for watching this video. Consider subscribing. அப்புறம் இந்த மாதிரி சிம்பிளான ஸ்னிப்பெட்ஸ் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு லெவல் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிரும். அவுட்புட் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.